இன்னைக்கு வந்து நம்ம டெரர் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி வந்து பார்க்க போறோம். So these are the members of Terror School of Poetry. Horace Walpole, Clara Reeve, Anne Radcliffe, Matthew Lewis, William Beckford, Mary Shelley. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து டெரர் ஸ்கூல் ஆஃப் போயட்ரியில வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹொரேஸ் வால்போல். இவர் வந்து ஒரு பிக் பொலிட்டீஷியன், ஓகேவா. அண்ட் ஆல்சோ ஹி இஸ் த சன் ஆஃப் சர் ராபர்ட் வால்போல். ராபர்ட் வால்போல் வந்து பிஎம்ஆ இருந்தாரு, பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, ஓகேவா. ஸோ இவர் வந்து செரண்டிபிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து காயின் பண்றாரு. செரண்டிபிட்டி அப்படின்னா என்னன்னா, இட் டினோட்ஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் பட் ஹாப்பி டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஹாப்பி டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து டினோட் பண்ற டேர்ம் தான் என்ன அப்படின்னா செரண்டிபிட்டி. இதை காயின் பண்ணது யாரு? ஹொரேஸ் வால்போல். நெக்ஸ்ட் இவரோட ஒர்க்ஸ் பார்க்கலாம். அனெக்டோட்ஸ் ஆஃப் பெயிண்டிங் இன் இங்கிலாந்து. ஸோ இது வந்து 4 வால்யூம்ஸ் இருக்கு. அண்ட் எபிஸ்டோலரி நாவல் இது. ஸோ எபிஸ்டோலரி நாவல்னா என்னன்னு நமக்கு தெரியும், லெட்டர் ஃபார்மேட்ல இருக்கும். அதுதான் வந்து எபிஸ்டோலரி நாவல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த கேசல் ஆஃப் ஒட்ராண்டோ. ஸோ இந்த கேசல் ஆஃப் ஒட்ராண்டோக்கு சப்டைட்டில் வந்து காத்திக் ஸ்டோரி. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் அ டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் அன் இமேஜினரி இட்டாலியன் ஒரிஜினல். ஸோ ஆக்சுவலா இங்க இட்டாலியன் ஒரிஜினல் ஒண்ணு கிடையாது, இவர் தான் எழுதினாரு. பட் இமேஜினரி இட்டாலியன் ஒர்க்கை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாரு. டிரான்ஸ்லேட்டட் பை வில்லியம் மார்ஷல் கென்ட் from the original Italian of Onufria Muralto, canon of the Church of Saint Nicholas at Otranto. ஸோ இப்படி கிளைம் பண்றாரு, ஒரு இமேஜினரி ஒர்க்கை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாரு. நெக்ஸ்ட் இதோட பிளாட் பார்க்கலாம். ஸோ இதோட பிளாட்ல பார்த்தோம் அப்படின்னா, மேன்ஃப்ரெட் அப்படின்னு ஒரு டைரண்ட் இருக்காரு. ஸோ அந்த மேன்ஃப்ரெடுக்கு வந்து இப்போ ஹிப்போலிட்டா அப்படின்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ 2 கிட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. ஒன்னு வந்து கான்ரட், இன்னொன்னு வந்து மெட்டில்டா. கான்ரட் வந்து இசபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவான். அண்ட் மேன்ஃப்ரெட் வந்து ஆல்ரெடி ஹீஸ் இன் த த்ரோன். ஆனா அந்த த்ரோன் வந்து யாரோட த்ரோன் அப்படின்னா அல்போன்சோ அப்படின்ற ஒருத்தரோட த்ரோன். அவரோட த்ரோனை வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா கேப்சர் பண்ணிப்பாரு, ஓகேவா. அவர்கிட்ட தான் அடிச்சு புடுங்கி இருப்பாரு. அண்ட் ஒரு ப்ராஃபஸி வந்து இருக்கு. என்ன ப்ராஃபஸி அப்படின்னா, உங்களுக்கு வந்து as long as you have male hair, நீங்க வந்து you will be there in the power. இதுதான் அந்த ப்ராஃபஸி. உங்களுக்கு வந்து என்னைக்கு மேல் ஹேர் இல்ல அப்படின்னு ஆகுதோ அன்னைக்கு வந்து உங்களோட பதவி உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஆல்ரெடி அவருக்கு ஒரு மேல் ஹேர் இருக்காங்க. யாரு? கான்ராட். சோ இப்படி ஒரு ப்ராஃபஸி சொன்னதுக்கு அப்புறம் இவர் என்ன யோசிப்பாரு, எனக்கு தான் பையன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப தெனாவட்டா இருப்பாரு. அந்த கான்ராட் வந்து என்ன ஆகுறான் அப்படின்னா, இவனோட வெட்டிங் அன்னைக்கு இவன் வந்து மர்மமான முறையில வந்து இறந்து போயிடுவான். சோ எப்படி அப்படின்னா, ஒரு ஹியூஜ் ஹெல்மெட் வந்து ஹெவன்ல இருந்து கீழே விழுந்துரும். அந்த ஹியூஜ் ஹெல்மெட் யாரோடது அப்படின்னா, அந்த அல்போன்சாவோட ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அதோட ஹெல்மெட். அந்த ஸ்டாச்சுல அவர் தலையில வச்சிருந்த ஹெல்மெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மேல இருந்து கீழே விழுந்து இவரை கிரஷ் பண்ணி இவர் வந்து இறந்து போயிடுவாரு. சோ இப்ப மேல் ஹேர் இல்லையா, சோ அந்த ப்ராஃபஸி படி இப்ப என்ன நடக்கணும், இவரோட பதவி வந்து போகணும், இவருக்கு வந்து அந்த கிங்டம் வந்து கிடைக்காது இனிமே. சோ இசபெல்லாக்கு வந்து பயங்கர ஷாக்கு. அண்ட் மேன்ஃப்ரெட் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இசபெல்லா வந்து கான்ராடோட லவர், ஓகே, இவளதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தான். இப்ப மேன்ஃப்ரெட் என்ன யோசிக்கிறான்னா, இவனே இசபெல்லாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அண்ட் இவளை கிட்னாப்பும் பண்றான். கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, தியோடோர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வராரு. சோ அந்த தியோடோர் தான் என்ன பண்றாருன்னா, இந்த இசபெல்லாவை மேன்ஃப்ரெட் கிட்ட இருந்து ரெஸ்கியூ பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு லவ் ட்ராக் போகுது. தியோடோர் அண்ட் மெட்டில்டா இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு லவ் ட்ராக் போகுது. சோ மேன்ஃப்ரெட் என்ன பண்றான் அப்படின்னா, இசபெல்லாவை எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தெரியாம மெட்டில்டாவை கொன்னுடுறான். அவனோட ஓன் டாட்டர் என்ன பண்றான், அவன் கொன்னுடுறான். சோ அதுக்கப்புறம் பையனும் செத்துட்டான், பொண்ணும் செத்துட்டா. இதுக்கப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில, நான் பதவியை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா என்ன பண்ணுவான்னா, ஒரு பில்கிரிமேஜ்க்கு வந்து இவனும் இவனோட ஒய்ஃபும் வந்து கிளம்பி போயிடுவாங்க. சோ அப்படிதான் இந்த ஸ்டோரி முடியும். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த மிஸ்டீரியஸ் மதர். இது வந்து ஒரு பிளாங்க் வெர்ஸ் ட்ராஜடி. நெக்ஸ்ட் ரைட்டர் பார்க்கலாம், ஆன் ராட்க்ளிஃப். ஆன் ராட்க்ளிஃப்க்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்கு, ஆன் வார்ட். இதுதான் அவங்களோட நிக் நேம். நம்ம ஜேன் ஆஸ்டின் பார்க்கும்போது நமக்கு தெரியும், ராட்க்ளிஃப் வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பேரடி பண்ணிருப்பாங்க. எந்த ஒர்க்ல, நார்த்தாங்கர் அபேல வந்து அவங்க பேரடி பண்ணி எழுதியிருப்பாங்க. லைக் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப புக்ஸ் ரீட் பண்ணி ஃபேண்டசைஸ் பண்ணிட்டு இருப்பா. புக்ஸ்ல இருக்கிற மாதிரியே கேரக்டர் தான் ரியல் லைஃப்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேண்டசி வேர்ல்ட்ல வந்து வாழ்ந்துட்டு இருப்பா. ஸோ இத ஜேன் ஆஸ்டினோட ஒர்க்ல வந்து இதை பேரடி பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க 6 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் வால்டர் ஸ்காட் வந்து இவங்களை வந்து எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் போயட்டஸ் ஆஃப் ரொமான்டிக் ஃபிக்ஷன் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் அ கிளாஸ் ஆர் ஸ்கூல். ஸோ இப்படி டிஃபைன் பண்றாங்க ஆன் ராட்க்ளிஃப்.
இவங்களோட ஒர்க்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட். த கேசல் ஆஃப் அத்லின் அண்ட் டன்பேன். ஸோ இதுக்கு ஒரு சப்டைட்டில் இருக்கு, ஹைலேண்ட் டேல். இதுதான் வந்து சப்டைட்டில். ஸோ பேசிக்கா அதோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் இஸ் அ ரைவல் பிட்வீன் டூ ஸ்காட்டிஷ் ஃபேமிலி. ஒன் இஸ் த ஃபேமிலி ஆஃப் மேரி அண்ட் த அதர் ஒன் இஸ் த ஃபேமிலி ஆஃப் எலின். இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் இருக்கிற ரைவல் என்னென்ன அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த ரோமியோ ஜூலியட் கதை மாதிரி தான் இருக்கும் இது. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் இருந்து லவ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ரெண்டு ஃபேமிலிக்குள்ள இருக்க சண்டை இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கடைசியா எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்றதுதான் அந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து A Sicilian Romance. நெக்ஸ்ட் த ரொமான்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஸோ இந்த ரொமான்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து எங்க செட் ஆயிருக்கு அப்படின்னா 17th century பிரான்ஸ்ல செட் ஆயிருக்கு. ஓகே, 17th century பிரான்ஸ்ல செட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து 3 வால்யூம்ஸ்ல எழுதியிருக்காங்க. இவங்களோட 4th ஒர்க் வந்து த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் உடால்பும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க். இது வந்து 4 வால்யூம்ஸ்ல எழுதியிருக்காங்க. இதுக்கு ஒரு சப்டைட்டில் இருக்கு, A Romance Interspersed with Some Pieces of Poetry. நம்ம சப்டைட்டில்னு வரும்போது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒர்க்குக்கு எந்த இது சப்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எமிலி செயின்ட் ஆல்பர்ட் அப்படின்னு ஒரு ஆர்ஃபன் கேர்ள் இருக்கா. ஓகேவா? ஸோ இந்த ஆர்ஃபன் கேர்ளுக்கு ஒரு ஆண்ட் இருக்காங்க, அவங்க பேரு ஷெரான். இந்த ஷெரான் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பாசமான ஆண்ட்லாம் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சிக்னோர் மோன்டோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரகண்டான ஒரு பையனுக்கு வந்து இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஓகேவா? ஆனா இந்த எமிலி வந்து யாரு லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா வேலன்கோர்ட்ட லவ் பண்ணிட்டு இருக்கா. சோ இந்த ஷெரான் என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னா, இந்த சிக்னோருக்கு வந்து எமிலியை கல்யாணம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த சிக்னோர் என்ன பண்றான்னா, ஷெரானையும் எமிலியும் ரெண்டு பேரையுமே ஒரு கேசல்ல வந்து என்ன பண்றான், கேப்சர் பண்ணி வச்சிடறான். அப்பினினஸ் அப்படின்ற இடத்துல அந்த கேசல் வந்து லொகேட் ஆயிருக்கு. சோ அந்த கேசல்ல வந்து என்ன பண்றான், ரெண்டு பேரும் கேப்சர் பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சிடறான். ஃபைனலி ஹீரோ என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் சேவ் பண்ணி கூட்டிட்டு வருவாரு. வேலன்கோர்ட் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்ணி கூட்டிட்டு வருவாரு. ஃபைனலி எமிலியும் வேலன்கோர்ட்டும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ இப்படிதான் இந்த ஸ்டோரி முடியும். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த இட்டாலியன். இட்டாலியனோட சப்டைட்டில் வந்து த கன்ஃபெஷனல் ஆஃப் அ பிளாங்க் பெனிடென்ஸ். சாரி, இது பிளாங்க் இல்ல, பிளாக். கன்ஃபெஷனல் ஆஃப் அ பிளாக் பெனிடென்ஸ். இது வந்து எதுக்கு ரெஸ்பான்ஸா எழுதிருக்காங்க அப்படின்னா, மேத்யூ கிரிகரி வந்து மாங்க் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அந்த ஒர்க்கு இத வந்து ரிப்ளையா தான் எழுதியிருக்காங்க, ரெஸ்பான்ஸா எழுதியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் கேரக்டர் வந்து ஸ்கிடோனி. இந்த ஸ்கிடோனி அப்படின்றது ஒரு வில்லனியஸ் கேரக்டர். இவன் வந்து ஒரு மாங்க். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டோரியில இருக்க முக்கியமான வில்லனே வந்து இவன் தான். இவனுக்கு வந்து மேசிவ் பிசிக் இருக்கும். அண்ட் ரொம்பவே இவன் வந்து அரகெண்டா இருப்பான். ஓகேவா? சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இவன். சோ இது எங்க செட் ஆயிருக்கு அப்படின்னா, இட் இஸ் செட் இன் நேபிள்ஸ். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து ஆன் த சூப்பர் நேச்சுரல் இன் போயட்ரி. ஸோ இது வந்து ஆன் ராட்க்ளிஃபோட ஹஸ்பண்ட் தான் பப்ளிஷ் பண்றாங்க. ஆன் ராட்க்ளிஃப் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இட் இஸ் ஆல்சோ அன்பினிஷ்ட் ஒர்க். இது வந்து கம்ப்ளீட் ஆகாத ஒரு ஒர்க். ஓகேவா? எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு டெரர் ஹாரர்னு ரெண்டு விஷயம் வந்து தெரியும். ராட்க்ளிஃபோட ஸ்கூல் ஆஃப் டெரர் அண்ட் மேத்யூ லூயிஸோட ஸ்கூல் ஆஃப் ஹாரர், இது ரெண்டுமே தெரியும். பட் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். ஸோ பெருசா ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. ஸோ டெரர் அப்படின்னும் போது இது வந்து சஸ்பென்ஸ், த்ரில்லு, ஸோ அந்த மாதிரி போகும். ஹாரர் அப்படின்னும் போது ஒரு ஹாரிஃபைடு சீனாவே வரும். அந்த சீனே வந்து ரொம்ப ஹாரிஃபைடா இருக்கும், ரொம்ப பயமுறுத்துற மாதிரியான சீனா இருக்கும். ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்குமே உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்கலாம், கேஸ்டன் டி பிளாண்டவில். ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ். இதையுமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் பப்ளிஷ் பண்றாங்க இவங்க இறந்ததுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் ரைட்டர் வந்து கிளாரா ரீவ். கிளாரா ரீவ் வந்து த ஓல்ட் இங்கிலீஷ் பேரன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. இதோட ஒரிஜினல் டைட்டில் வந்து த சாம்பியன் ஆஃப் வர்ச்சு, அ காத்திக் ஸ்டோரி. ஸோ இதுதான் இதோட ஒரிஜினல் டைட்டில். லேட்டரா தான் த ஓல்ட் இங்கிலீஷ் பேரன் அப்படின்னு பப்ளிஷ் ஆகுது. ஸோ இதுல என்ன அக்னாலேஜ் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் த லிட்ரரி ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் த கேசல் ஆஃப் ஒட்ராண்டோ. ஸோ ஆக்சுவலா இவங்க இந்த கேசல் ஆஃப் ஒட்ராண்டோ அப்படின்ற புக் வந்து படிச்சிருக்காங்க, பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி அதை இமிடேட் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஓல்ட் இங்கிலீஷ் பேரன் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிட்ரரி ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்றாங்க. கேசல் ஆஃப் ஒட்ராண்டோவோட லிட்ரரி ஆஃப்ஸ்பிரிங். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த ப்ரோக்ரஸ் ஆஃப் ரொமான்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் ஆஃப் ரொமான்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான லைன் வருது. ஓகேவா? ஸோ மேபி இந்த லைனை கொடுத்துட்டு இது எந்த ஒர்க்ல வருது, எந்த ரைட்டர் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். டு praise the works of Mr. Richardson is to hold a candle to the sun. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா,
சன் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். நம்ம ஒரு கேண்டில் லைட்டை தூக்கிட்டு போய் அந்த சன்னுக்கு பக்கத்துல வச்சோம்னா அந்த கேண்டில் லைட் எவ்வளவு பெருசா தெரியும்? அது தெரியவே தெரியாது. அப்படித்தானே? சோ சன் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்குற ஒரு விஷயம். கேண்டில் வந்து அது கால் தூசி கூட வராது இல்லையா? சோ அந்த மாதிரி ரிச்சர்ட்சன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் சன்னுக்கு நிகரானவர், அவர்கிட்ட போய் கேண்டில் லைட் எல்லாம் காமிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மேத்யூ கிரிகரி லூயிஸ். சோ இவரோட ஒர்க் பார்க்கலாம். தி கேசல் ஸ்பெக்டர். இந்த கேசல் ஸ்பெக்டர் அப்படின்றது வந்து இட் இஸ் a play written by மேத்யூ லூயிஸ். நெக்ஸ்ட் வந்து டேல்ஸ் ஆஃப் டெரர். இது வந்து ஆஃப் ஓஎஃப், டேல்ஸ் ஆஃப் டெரர். டேல்ஸ் ஆஃப் டெரரும் டேல்ஸ் ஆஃப் வண்டர் இது ரெண்டுமே வந்து பேலட் ரிட்டன் பை மேத்யூ லூயிஸ். நெக்ஸ்ட் வந்து த மாங்க். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இட்டாலியன் அப்படின்னு ஒரு ஒர்க் பார்த்தோம் இல்லையா, அந்த இட்டாலியன் ஒர்க்கு ரெஸ்பான்ஸா எழுதுனதுதான் இது. இதுக்கு சப்டைட்டில் வந்து A Romance. இது வந்து எதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஆன் ராட்க்ளிஃபோட அம்ப்ரோசியோ அப்படின்ற ஒர்க்கை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இங்க அம்ப்ரோசியோ அப்படின்னு ஒரு மெயின் கேரக்டர் இருக்காங்க, வந்து மாங்க். வந்து ஒரு மாங்க். இந்த மாங்க் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம டாக்டர் ஃபாஸ்டஸ் பண்ணுவார் இல்லையா, அவரோட சோலை வந்து டெவில் கிட்ட செல் பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரி இவன் என்ன பண்றான்னா இவனோட சோலை வந்து டெவில் கிட்ட செல் பண்றான். எதுக்காக அப்படின்னா, ஸ்பானிஷ் பீப்புள் வந்து அந்த காலகட்டத்துல இவங்களை வந்து அடிமை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து நான் அவங்களுக்கு ஸ்லேவா போயிடக்கூடாது, நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் வந்து என்ன நானே பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட சோலை வந்து டெவில் கிட்ட கொடுத்துறான். சோ தட் அவங்களால இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க வந்து இவனை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு வந்தாலுமே அவங்க யாராலையும் இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அண்ட் இங்க வந்து மெட்டில்டா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. சோ இந்த மெட்டில்டாக்கு வந்து மொனாஸ்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனா மொனாஸ்ட்ரியில வந்து லேடிஸா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால இவன் என்ன பண்றான்னா, ஒரு மேன் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிட்டு இவன் மொனாஸ்ட்ரியில போயிட்டு சேர்றான். ஃபைனலா அந்த டெவில் வந்து டெவில் கிட்ட சோலை வித்துட்டாரு அப்படின்னு சொன்ன இல்லையா அம்ப்ரோசியோ. சோ அந்த கடைசி காலகட்டத்துல வந்து இந்த அம்ப்ரோசியோவை என்ன பண்ணும் டெவில் அப்படின்னா, தூக்கி அப்படியே நிறைய பாறை இருக்கிற இடத்துல வந்து தூக்கி போட்டு கொன்னுடும். ஓகேவா? சோ அம்ப்ரோசியோ வந்து கடைசியில இறந்து போயிடுவாரு. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த ஜேர்னல் ஆஃப் அ வெஸ்ட் இந்தியா ப்ரொப்ரைட்டர். இது வந்து அவரோட ஒர்க். நெக்ஸ்ட் ரைட்டர் வந்து வில்லியம் தாமஸ் பெக்ஃபோர்ட். இவரோட ஒர்க்ஸ் பார்க்கலாம். டிராமாஸ், வேக்கிங் தாட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ். சோ இது வந்து இவர் இட்டாலிக்கு ஒரு டிராவல் போவாரு. சோ அந்த டிராவல்ல என்னென்ன நடந்தது, சோ அதை பத்தி எல்லாத்தையுமே இந்த ஒர்க்ல வந்து சொல்லியிருப்பாரு. மெமோயர்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி பெயிண்டர்ஸ். இது வந்து ஒரு சட்டையர். லெட்டர்ஸ் ஃப்ரம் இட்டாலி வித் ஸ்கெச்சஸ் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். இது வந்து அவரோட இன்னொரு ஒர்க். அண்ட் வதைக். வதைக்கோட சப்டைட்டில் வந்து அரேபியன் டேல். இது ஒரிஜினலா எந்த லாங்குவேஜ்ல எழுதினாங்க அப்படின்னா பிரெஞ்சுல எழுதினாங்க. அண்ட் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் டைட்டிலும் இருக்கு, த ஹிஸ்டரி ஆஃப் த காலிஃப் வதைக். CALIPH காலிஃப் வதைக். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டோரி முடியும் போது அந்த காலிஃப் வதைக் அப்படின்ற கேரக்டர் இருக்கான்ல, அவனோட ஹார்ட் வந்து அப்படியே பர்ன் ஆகி ஃபிளேம்ஸ் ஆயிடும். ஓகேவா? சோ அப்படிதான் இந்த ஸ்டோரி வந்து முடியும். நெக்ஸ்ட் வந்து மேரி ஷெல்லி. மேரி ஷெல்லியோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து இந்த ப்ரோமித்தியஸ், மாடர்ன் ப்ரோமித்தியஸ், பிராங்கென்ஸ்டைன். இதோட சப்டைட்டில் வந்து த மாடர்ன் ப்ரோமித்தியஸ். இது வந்து 3 வால்யூம்ஸ்ல எழுதியிருப்பாங்க. அண்ட் இதோட ப்ரிஃபேஸை வந்து இவங்க ஹஸ்பண்ட் தான் எழுதியிருப்பாங்க, ஷெல்லி தான் எழுதியிருப்பாங்க. அண்ட் இதை யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வில்லியம் காட்வின்க்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. இது எப்ப செட் ஆயிருக்குன்னா 18th செஞ்சுரியில வந்து செட் ஆயிருக்கு. சோ இங்க வந்து ஒரு ரைட்டர் இருக்காரு, கேப்டன் ராபர்ட் வால்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இருக்காரு. இந்த ரைட்டர் வந்து ஒரு ஃபெயில்டு ரைட்டர்னு சொல்லலாம். அவர் எழுதுறது எதுவுமே ஃபேமஸ் ஆகல. ஒரு ஃபெயில்டு ரைட்டர், ரொம்ப டிப்ரெஷன்ல வந்து இருக்காரு. என்னடா நம்ம எழுதுறது எதுவுமே ஃபேமஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டிப்ரெஷன்ல இருக்க ஒரு ரைட்டர். ஓகேவா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட சிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல தான் இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே எழுதுறாரு. அந்த லெட்டர்ல ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு இடத்துக்கு போனேன், நார்த் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனேன். அப்படி போகும்போது நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஐ சா ஃப்ரோசன் மேன். ஒரு மேன் வந்து அப்படியே குளிர்ல நடுங்கிக்கிட்டு ஃப்ரோசன் கண்டிஷன்ல நான் வந்து ஒரு மேனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த மேன் வந்து இவங்க என்ன பண்றாங்க, இந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்றாங்க. ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறம் இவன் வந்து வால்டன் கிட்ட அவனோட கதையெல்லாம் வந்து சொல்றான். ஓகேவா? சோ என்னோட ஊர் வந்து நேபிள்ஸ், நான் வந்து நேபிள்ஸ்ல இருக்கேன். அவன் பேர் வந்து விக்டர். ஓகேவா? சோ அந்த ஃப்ரோசன் மேனோட பேர் வந்து விக்டர். நான் வந்து நேபிள்ஸ்ல இருந்தேன், என்னோட லைஃப்ல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
லவன்சா அப்படின்ற பொண்ணை வந்து இவர் லவ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு ஆர்ஃபன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 feet டால் ஒரு மான்ஸ்டரை வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இவரை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். லைக் எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்லாம் கேட்கும் அந்த மான்ஸ்டர். இவர் முடியாது, நான் ஒன்ன படைச்சதுக்கே நான் வருத்தப்படுறேன், இதுல இன்னொன்னு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இவரு முடியாதுன்னு சொல்லும் போது அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இவரோட பிரதர் இருக்காரு இல்லையா, பிரதர் பேர் வந்து வில்லியம், விக்டரோட பிரதர் பேரு வில்லியம். அந்த வில்லியம கொன்னுடும். திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா நீ என்ன பண்ணாலும் என்னால உனக்கு பார்ட்னர் வந்து ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு ஹென்றி, அந்த ஹென்ரியும் கொன்னுடும். ஓகேவா? சோ திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா இவரை வந்து புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. இது எல்லாமே வந்து அந்த மான்ஸ்டரோட வேலைதான். இவரை பிடிச்சி ஜெயில போடுறதுமே வந்து அந்த மான்ஸ்டரோட வேலைதான். சோ அந்த டைம்ல வந்து ஜெயில இருந்து யாரு ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னா விக்டரோட அப்பா. ரிலீஸ் பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன யோசிப்பாருன்னா ஓகே எலிசபெத்னு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த மான்ஸ்டர் வந்து எனக்கு பார்ட்னர் இல்ல, நீ மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த எலிசபெத்தை வந்து கொண்டுடுவாரு. சோ இப்ப விக்டரோட ஃபாதருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அவர் வந்து ரொம்ப வருத்தத்துல வந்து இறந்து போயிடுவாரு. சோ அதுக்கப்புறம் இந்த விக்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மான்ஸ்டர் அங்க இங்க சுத்திட்டு இருக்கோம்ல, இந்த மான்ஸ்டரை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி போவான். சோ ஃபாலோ பண்ணி போகும்போது போற வழியிலேயே அவன் எக்ஸாஸ்ட் ஆகி இறந்து போயிடுவான். அப்புறம் அந்த மான்ஸ்டர் வந்து இவரோட டெட் பாடியை பார்த்து ரொம்பவே வருத்தப்படும். ஓகேவா? சோ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வால்டன் கிட்ட வந்து சொல்லும், நான் வந்து என்ன நானே எரிச்சுக்க போறேன், நான் வந்து அந்த பயர்ல படுத்துட்டு என்ன நானே எரிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த வால்டன் கிட்ட வந்து சொல்லும். அதுக்கப்புறம் வந்து இந்த மான்ஸ்டர் எங்கேயுமே பார்க்க முடியல. ஃபைனலா ஒரு எபிகிராஃப் வந்து இருக்கு. சோ இந்த எபிகிராஃப் வந்து பாரடைஸ் லாஸ்ட்ல இருந்து எடுத்தது. Did I request the maker from my clay to mold me man? Did I solicit thee? இந்த லைன்ஸ் வந்து பாரடைஸ் லாஸ்ட்ல இருந்து எடுத்தது. ஆடம் அண்ட் ஈவ் வந்து அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா காட் கிட்ட, நீங்க வந்து எங்களை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. காடாதானே படைச்சிருப்பாரு. அவரே படைச்சிட்டு நீங்க பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்ற மாதிரியான கொஸ்டினை வந்து இங்க கொண்டு வருவாங்க. அந்த மான்ஸ்டர் வந்து கேட்கவே இல்லை, நீங்க வந்து என்ன கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் டிமாண்ட் பண்ணவே இல்லை. பட் இவரே என்ன பண்ணாரு, இவரே மான்ஸ்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் கேட்கிற எந்த விஷயத்தையுமே இவர் பண்ணி கொடுக்க மாட்டாரு. சோ நானும் உன்னை படைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணுறது, அவர் வந்து கொஸ்டின் பண்ண. சோ இதோட ஹாரர் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி முடியுது.